வேண்டுகிறாய். நாம் இன்றைக்கு ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து நேரடியாக தேவ சமூகத்திலே கூடி ஆராதிக்காவிட்டாலும் நாம் இந்த அதாவது நெட்வொர்க்கின் மூலமாக நாம் ஒரு முகத்தை ஒரு பார்த்து வீடுகளிலே ஆராதிப்பதற்கு கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு சாகியத்தை நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் நமக்கு ஒரு மனமகிழ்ச்சி நாள். கர்த்தருடைய நாளாக இந்த நாளிலே நாம் கர்த்தர் சமூகத்தில் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் சில நிமிடங்கள் கேட்பதற்கு கர்த்தர் நமக்கு அனுகூலம் செய்ய வேண்டும். அதற்காக நாம் எல்லாரும் ஒன்றுகூடி ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை அன்பாக நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றியோடு நம்மளை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, பரலோக தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் ஆங்காங்கே வீடுகளில் இருந்தாலும் உடைய சமூகம் எங்களை ஒருமனப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். அப்பா, இயேசுவின் நாமத்தினால நாங்கள் எதை கேட்டால் அதை செய்கிறேன் என்று சொன்னவர் இன்றைக்கு உங்களுடைய வார்த்தைகளை தந்து தேவனை ஆதரிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேனப்பா. சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே, இந்த ஆளுக்குள்ள உங்களுடைய வார்த்தை தந்து ஆதரிக்கும்படி தாழ்மையாய் ஜெபிக்கிறேனப்பா. இயேசுவின் நாமத்தில் எங்களோடு பேசுகிறது நீங்கள் அல்ல என்று சொன்ன ஆவியானவர் இப்போதும் பேசும்படி தாழ்மையாய் ஜெபித்திருக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் 104ஆம் சங்கீதத்திலே 27வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீத புஸ்தகம் 104 இன்றைக்கு நாம் வேத வாக்கியங்களை தியானிப்போமாக. முதலாவது சங்கீத புஸ்தகத்திலே 104 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே 104ஆம் சங்கீதத்தில் 27ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிற வசனம் என்னவென்றால், ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்னவென்றால், ஏற்ற வேளை. இன்றைக்கும் அருமையானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு எவைகளெல்லாம் ஆண்டவர் செய்ய வேண்டுமோ அவைகளெல்லாம் கர்த்தர் ஏற்ற வேளையிலே செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இவ்வளவு காலங்கள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இவ்வளவு காலகட்டங்களில் ஆண்டவர் எல்லாவற்றையும் வேதவசனம் சொல்லுகிறது போல அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. குழந்தையாய் உற்பவித்தது முதல் இந்த ஆயுசு நாட்கள் வரைக்கும் நம்முடைய தேவன் ஒவ்வொருவரையும் இவ்விதமாய் தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். ஆகவே தான் இங்கே இந்த வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர். இந்த 104ஆம் சங்கீதத்திலே தேவன் கிரியை செய்திருக்கிறதான தேவனுடைய கிரியைகளும், அதாவது தேவனுடைய கிரியைகளாகிய நம்மை குறித்தும் இந்த முழு பூமியின் நிலவரத்தை குறித்தும் இந்த 104ஆம் சங்கீதத்திலே நாம் அறிய முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருகிற தேவன். முதலாவது இப்படி பார்க்கிறோம், அதாவது சரியான நேரத்தில் இந்த பூமியில் உள்ள எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் ஏற்ற வேளையில் ஆகாரத்தை கொடுக்கிறாராம். ஆகவே தான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். அங்கே வாசிக்கிறோம், ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். எவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும் என்று பார்க்கும்போது, அவர் உண்டாக்கின எல்லா ஜீவராசிகளும், அதாவது மனுஷர்கள் உட்பட மிருக ஜீவன்கள் உட்பட, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆண்டவரை நோக்கி காத்திருக்கிற அனுபவம். அன்றைக்கு தேவன் பூமியை என்றைக்கு வட்டணித்தாரோ, தேவன் என்றைக்கு வானத்தையும் பூமியை வட்டணித்து பிரமாணித்து அவர் இந்த பூமியை சிருஷ்டித்தாரோ, அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் தேவனுடைய பிரமாணங்கள் மாறாதவைகளாக இருக்கின்றன. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. கவனிப்போம். ஆக ஆண்டவர் இவ்விதமாக அந்த காரியத்தை செய்யும்போது
ஆண்டவர் சொல்லி செய்கிறதான காரியம் என்னவென்றால், மனுஷர்களும் மிருக ஜீவன்களும் அவரை நோக்கி காத்திருக்கிற ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறார். இந்த நாள் வரைக்கும் அவைகள் அப்படியே நடக்கின்றன. உலகத்தில் வாழுகின்ற ஜீவராசிகள் எல்லாம், மனுஷர்கள் உட்பட மிருக ஜீவன்கள், பட்சிகள், கடல்வாழ் ஜீவ சந்துக்கள் எல்லாமே இன்றைக்கும் தேவனை சார்ந்து ஜீவிப்பது எத்தனை ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் உள்ளதாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 104ஆம் சங்கீதத்தை நாம் கவனிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கவனிக்கிறோம். அதாவது இவைகளெல்லாம், இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாம் கர்த்தரை சார்ந்து வாழ்கின்ற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவைகளெல்லாம் கர்த்தரை நோக்கி காத்திருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய ஒவ்வொரு காரியத்துக்காக நாம் தேவனை நோக்கி பார்க்கிறோம். தேவன் அவைகள் எல்லாவற்றையும் அதின் காலத்தில் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறது நமக்கு எத்தனை அதிசயமாக இருக்கிறது, எத்தனை ஆச்சரியமாக இருக்கிறது. பின்னோக்கி பார்க்கும்போது நமக்கென்று கர்த்தர் ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுத்தாரே, நமக்கென்று ஒரு கர்த்தர் ஒரு குடும்பத்தை கொடுத்தாரே, நமக்கென்று ஒரு சபையை கொடுத்தாரே, நமக்கென்று கர்த்தர் ஆத்துமாக்களை கொடுத்தாரே. இன்றைக்கு நல்ல வேலைகளை கொடுத்திருக்கிறார், நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், மனைவி பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். இதெல்லாவற்றையும் செய்தது யார்? தேவனாகிய கர்த்தர் அல்லவா? இதை இன்றைக்காவது நீங்கள் யோசிக்கிறீர்களா? இப்படி யோசித்து நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இன்றைக்கு இந்த நாட்காலங்களில் நம்மை பாதித்திருக்கிற பல பாதிப்புகள் மத்தியில் நம்முடைய கண்கள் தேவனை நோக்கி இருக்கிறது. அந்த வார்த்தை மிக அருமையாய் சொல்லப்படுகிறது. ஏற்ற வேளை கவனியுங்கள். அதாவது காலையில் நமக்கு டிஃபன் ஒரு 8:30 மணிக்கு என்றால் 8:30 மணிக்கு டிஃபன், மத்தியானம் ஆகாரம் 12:30 மணிக்கு என்றால் மத்தியானம் ஆகாரம் 12:30 மணிக்கு, இரவில் டின்னர் ஒரு 8:30 மணிக்கு என்றால் ஒரு 8:30 மணிக்கு. இப்படி நேரங்களை காலங்களை பிரமாணித்து வைத்து கர்த்தர் அந்தந்த நேரத்தில் ஆகாரத்தை தருகிறாரா இல்லையா யோசித்து பாருங்கள். இப்படி கொடுக்கிற தேவன் மனுஷருக்கு மாத்திரமல்ல, மிருகங்களுக்கு மாத்திரமல்ல, பட்சிகளுக்கு மாத்திரமல்ல, கடல்வாழ் ஜந்துக்களுக்கு கூட அங்கே கொடுக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய நாமம் எவ்வளவு மகிமையாக இருக்கிறது. உதாரணமாக நீங்கள் இதே சங்கீத புஸ்தகத்தில் 104 21ஆம் வசனத்தை நீங்கள் கவனித்து பார்த்தால் அங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பால சிங்கங்கள் இறைக்காக கர்ச்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படிக்கு தேடும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கவனிங்கள், பால சிங்கங்கள் இறைக்காக கர்ச்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். இன்றைக்கு ஒரு சிங்கத்தை குறித்த விஷயத்தில் பார்க்கும்போது, அதுவும் இது சாதாரண சிங்கம் அல்ல, பால சிங்கம், சிங்கங்களில் பெயர் பெற்ற பால சிங்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த சிங்கமானது அதாவது ஆகாரத்திற்காக யாரை தேடுகிறது? கவனியுங்கள், தேவனை நோக்கி பார்க்கிறது. இப்படி இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது ஆண்டவர் எவ்வளவு நேர்த்தியாய் காரியங்களை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சிங்கங்கள் கூட ஆகாரத்தை, அது காட்டுக்கு ராஜா என்று சொல்வார்கள், அந்த சிங்கங்கள் கூட அதாவது இறைக்காக கெர்ச்சிக்கிறதாம். கெர்ச்சித்து தேவனை நோக்கி தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படியாக தேடுகிறது. அது மாத்திரமல்ல, கடல்வாழ் ஜந்துக்கள். நீங்கள் இந்த 104ஆம் அதிகாரம் முழுமையும் கவனிக்கும் போது, உதாரணமாக நீங்கள் அந்த 11ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் அப்படியே கவனிக்கும் போது, இந்த வசனங்கள் எல்லாம் அதாவது முழுவதும் தேவனுடைய அந்த கிரியைகளின் பிரமாணத்தை குறித்து அங்கே மிக தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் பாருங்கள், உதாரணமாக 26ஆம் வசனத்தில் கீழே சொல்லப்படுகிறது, திமிங்கலங்களும் உண்டு. அந்த திமிங்கலங்கள் உண்டு என்று சொல்லி 26 ஆரம்பிக்கிறது, ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர். அப்படியானால் திமிங்கலங்களுக்கும் ஆகாரத்தை கொடுக்கிறவர் நம்முடைய கர்த்தராகிய தேவன். ஆக இப்படி அங்கே சொல்லப்படுகிறது, ஆண்டவர் தம்முடைய கரத்தை விரித்தால் அவைகள் நன்மையால் திருப்தி ஆகுமா, அவர் முகத்தை மறைத்தால் அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்புமாம். இதுதான் விஷயம். அருமையானவர்களே, இன்றைக்கும் நாம் தேவனுடைய முகத்தை பார்க்க வேண்டும்.
இன்றைக்கும் நாம் தேவனுடைய கரங்களை பார்க்க வேண்டும். அவர்தான் நமக்கு ஏற்ற வேளையில் எல்லா காரியங்களையும் செய்கிறவர். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் சரியாய் காரியங்கள் நடக்கவில்லையே, காரணம் என்னவென்றால் நாம் நோக்க வேண்டியவரை நாம் நோக்க வேண்டிய பிரகாரம் நாம் நோக்காமல் இருப்பதினால் இன்றைக்கு நமக்கு காரியங்கள் வாய்க்கவில்லை. ஆனால் மிருகங்களும் ஜீவராசிகளும் பட்சிகளும் கூட, அதாவது தேவனை சரியான விதமாய் நோக்கி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, தங்கள் தேவைகளை அவைகள் இன்றைய நாள் வரைக்கும் பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தான் அதாவது சுவிசேஷ புஸ்தகத்தில் கூட இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஆகாயத்து பறவைகளுக்கு ஆண்டவர் ஆகாரம் கொடுக்கிறாரே, அவைகளை போஷிக்கிறவர் உங்களை போஷிக்க மாட்டாரா என்று கொஸ்டினோடு கூட அங்கே காணப்படுகிற கேள்வியை இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பதாக வைக்கிறதை பார்க்கிறோம். ஆக அருமையானவர்களே, நம்முடைய இரட்சகராகிய இயேசு நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிற பிரகாரமாக ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றை நேர்த்தியாய் செய்கிறார். நீங்கள் 104ஆம் சங்கீதத்திலே 26 to 29 வரையுள்ள வசனங்களை பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம் என்னவென்றால், அந்த சமுத்திரத்திலே கப்பல்கள், சமுத்திரத்திலே திமிங்கலங்கள், ஆக இவைகளெல்லாம் தேவனுடைய சமூகத்தை நோக்கி காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். ஆக அருமையானவர்களே, இதெல்லாவற்றையும் ஆண்டவர் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். கவனியுங்கள், அந்த 104ஆம் சங்கீதத்தில் 10ஆம் வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நீரூற்றுகளை தேவன் வரவிடுகிறாராம். நீரூற்றுகளை வரவிடுகிற ஒரு தேவன், நீரூற்றுகளை வரவிட்டு அவர் என்ன செய்கிறார் என்றால், அதாவது சகல ஜீவராசிகளுக்கும் தேவையான தண்ணீரை ஆண்டவர் அந்த அங்கே அருளுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த 104ஆம் சங்கீதத்திலே 10ஆம் வசனத்தை கவனிக்கும்போது ஆண்டவர் நீரூற்றுகளை, அதாவது அவர் பள்ளத்தாக்குகளின் நடுவே பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகளை வரவிடுகிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஆக ஆண்டவர் பள்ளத்தாக்குகளிலே நீரூற்றை வரவிட்டு அந்த நீரூற்றுகளில் இருந்து எல்லா ஜீவராசிகளும் தங்களுக்கு வேண்டிய தண்ணீரை பெற்றுக்கொள்கின்றன. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக 11ஆம் வசனத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறோம், அங்கே காட்டு கழுதைகள் கூட தங்கள் தாகத்தை தீர்த்து கொள்ளும். காட்டு கழுதைகள் மேல் அக்கறை உள்ள தேவன், அதாவது பறவைகள் மேல் அக்கறை உள்ள தேவன். அதற்கு அடுத்த வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களே ஆனால், அவைகளின் ஓரமாய் ஆகாயத்து பறவைகள், அதாவது சஞ்சரித்து கிளைகள் மேலிருந்து பாடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த நீர் ஓடைகள் ஓடுகிற அந்த பகுதிகளெல்லாம் அதை சுற்றி அதன் ஓரமாக மரங்கள் வளருகிறதும் அந்த மரங்களின் கிளைகளிலிருந்து, அதாவது பட்சிகள் பாடுகிறதுமாகிய ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு பிரமாணித்து தந்திருக்கிற இந்த அருமையானவர்களை நாட்களில் தேவன் நம்மை நேர்த்தியாய் நடத்துகிறார். நமக்கு தேவையானது இன்னது என்பதை பரமபிதா முன்னமே அறிந்திருக்கிறபடியினால் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அந்தந்த நேரத்தில் சரியாக தந்து கர்த்தர் நம்மை ஆதரிக்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். ஆகவே நாம் சோர்ந்து போகாதபடிக்கு நமக்கு தேவையான தண்ணீரை நாம் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். நமக்கு தேவையான ஆகாரத்தை நாம் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், முதலாவது கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தரை நாம் நம்முடைய ஜீவியத்தில் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவைகள் அங்கே அப்படித்தான் சொல்லப்படுகிறது, அவைகள் உம்மை நோக்கி காத்திருக்கிறது ஒரு நல்ல அனுபவமாக இருக்கிறது. அருமையான தேவனுக்கு நாம் காத்திருக்க வேண்டும். எப்படி காத்திருக்க வேண்டும்? தேவ சமூகத்திலே நாம் வேதத்தை வாசித்து நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் ஜெபித்து காத்திருக்க வேண்டும். தேவனோடு கூட தேவனுடைய சத்தம் கேட்கும் வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டும். அப்படி காத்திருக்கும் போது ஆண்டவர் நம்முடைய எல்லா காரியங்களிலும், வெறும் ஆகார விஷயம் மாத்திரமல்ல, நம்முடைய குடும்ப விஷயங்கள் மாத்திரமல்ல, நமக்கு தேவையான ஒவ்வொரு காரியங்களிலும், ஆவிக்குரிய காரியங்களிலும், இம்மைக்குரிய காரியங்களிலும், மறுமைக்குரிய காரியங்களிலும் கர்த்தர் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் தந்து ஆதரிக்கிறதற்கு நம்முடைய தேவன் போதுமானவராக இருக்கிறார். அருமையானவர்களே, இங்கே நீங்கள் கவனியுங்கள், அந்த தேவனாகிய கர்த்தர்,
அந்த காட்டு கழுதையின் தாகத்தை தீர்க்கிறவர் நம்முடைய தாகத்தை தீர்க்காதிருப்பாரா? யோசித்து பாருங்கள். அது மாத்திரமல்ல, பட்சிகளை போஷிக்கிற தேவன் நம்மை போஷியாதிருப்பாரா? கவனித்து பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 11ஆம் வசனம் என்ன சொல்கிறது என்றால், வெளியின் ஜீவன்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே ஆண்டவர் அமைத்திருக்கிற அந்த நீரோடை வெளியின் ஜீவன்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கும். அப்படியானால் அது மனுஷர்களுக்கும் கொடுக்கிறது, மிருகங்களுக்கும் கொடுக்கிறது, பட்சிகளுக்கும் கொடுக்கிறது. இன்றைக்கும் நமக்கு தேவையான தண்ணீரை தருகிறதற்கு நம்முடைய தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு பல இடங்களில் தண்ணீர் பிரச்சனைகள் இருக்கிறது நான் பார்க்கிறோம். அதாவது ஒரு கேன் 30 ரூபாய்க்கு அவர்கள் விற்கிறார்கள். அப்படி ஆனாலும் கூட அந்த தண்ணீரை தருகிறது தேவன் அல்லவா? அந்த தேவன் நமக்கு தண்ணீரை இன்றைய நாள் வரைக்கும் குறைவின்றி தருகிறாரே. நம்முடைய தேவன் எவ்வளவு அருமையான தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆக அருமையானே, அவர் ஏற்ற வேளையில் எல்லாருக்கும் ஆகாரத்தை தருகிறார். யாருக்கெல்லாம் தருகிறார்? மிருக ஜீவன்களுக்கு தருகிறார். யாருக்கெல்லாம் தருகிறார்? மனுஷர்களுக்கு தருகிறார். யாருக்கெல்லாம் தருகிறார்? அவர் பட்சிகளுக்கும் தருகிறார். யாருக்கு தருகிறார்? திமிங்கலங்களுக்கும் தருகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி அவர்தான் இந்த ஜீவராசிகளை உண்டாக்கினவர். இன்றைக்கு அந்த ஜீவராசிகள் மேல் கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அந்த ஜீவராசிகளை அவருடைய கிருபையின்படியாக அவர் நடத்துகிறார். அதில் விஷயம் என்னவென்றால், அந்த ஜீவராசிகள் அவரை நோக்கி காத்திருக்கின்றன. நாமும் ஜீவராசி தான். நாம் அவரை நோக்கி காத்திருக்கிறோமா? நமக்கு வேண்டியவைகளை பெற்றுக்கொள்வதற்கு நாம் அவரை நோக்கி காத்திருக்க வேண்டும். அதில் குறிப்பாக பாருங்கள், 11ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, ஆகாயத்து பறவைகள் அந்த மரத்தின் மேலிருந்து பாடுகின்றன என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஆகாயத்து 12ஆம் வசனத்தில் அவைகள் ஓரமாய் ஆகாயத்து பறவைகள் சஞ்சரித்து கிளைகள் மேலிருந்து பாடும் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இன்றைக்கு பாடுகிறோமா? நாம் இன்றைக்கு தேவாலயத்துக்கு போகிறோம், நம்முடைய வாய்களை திறந்து பாடுகிறோமா? நாம் வீட்டில் இருக்கிறோம், நம்முடைய குடும்ப ஜெபத்தில் வாய்களை திறந்து பாடுகிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாம் தேவ சமூகத்தில் தேவனை துதித்து பாடுவது தேவன் விரும்புகிற ஒன்றாயிருக்கிறது. இந்த பறவைகள் கூடு கட்டி பறவைகள் இரவில் வந்து தஞ்சமடையும் போது அதிகாலையில் அவைகள் எந்த மரத்தில் அவைகள் தஞ்சமடைந்திருக்கிறதோ அந்த இடத்துல பாருங்கள், அதிகாலையிலே மனுஷர்கள் முழிப்பதற்கு முன்பதாக அந்த பறவைகள் அவைகளுடைய சத்தத்தை எழுப்புகிறதை நீங்கள் பல இடங்களில் பார்க்க முடியும். நம்முடைய பார்வைக்கு பட்சிகள் சத்தமிடுகிறது, பட்சிகள் கூப்பிடுகிறது என்று நாம் நினைப்போம். அப்படியல்ல. அதிகாலையிலே அந்த பறவைகள் எல்லாம் இரவெல்லாம் தனக்கு ஒரு நித்திரை கொடுத்த, இரவெல்லாம் தனக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்த, இரவெல்லாம் தனக்கு ஒரு அடைக்கலம் கொடுத்த தேவனை அதிகாலையிலே பறவைகள் துதிக்கிறதை பார்க்க முடியும். இன்றைக்கு அருமையானவர்களே, நீங்கள் அதிகாலையில் துதிக்கிறீர்களா? நீங்கள் தேவனை நோக்கி பார்க்கிறீர்களா? உங்களுடைய ஆகாரத்திற்காக தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறீர்களா? ஆகாரத்துக்காக என்று சொல்லும்போது வெறும் ஆகாரத்தை மாத்திரம் நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்களுடைய தேவைகள் எல்லாம் அதில் எழுதி கொள்ளுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு தேவைகளுக்காக நீங்கள் தேவனை நோக்கி பார்க்கிறது உண்டா? அப்படியானால் ஆண்டவர் ஒவ்வொரு தேவைகளையும் சந்திக்கிறதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த ஓடைகளுக்கு மத்தியிலே மரங்கள் வளருகிற ஒரு நல்ல அனுபவத்தை பார்க்கிறோம். கவனிங்கள், அந்த மரத்துக்கும் அந்த ஓடைகள் தண்ணீர் கொடுக்கிறது. மரத்தில் வசிக்கிற பறவைகளுக்கும் அந்த ஓடைகள் தண்ணீர் கொடுக்கின்றன. அந்த மரம் அந்த பறவைகளை சுமக்கின்றன. இப்பொழுது அந்த பறவைகள் அந்த மரத்தின் மேலிருந்து தேவனை துதித்து பாடுகின்றன. இப்பொழுது அந்த மரத்துக்கும் சந்தோஷம். தான் அடைக்கலம் கொடுத்த பறவைகள் தேவனை துதிக்கின்றன. அது மாத்திரமல்ல, அந்த மரங்களும் கூட சிலிர்த்து தேவனை துதிக்கின்றன. ஆகவே தான் ஒரு அதிகாரத்தில் அதிகாரத்தில் அல்ல, ஒரு சங்கீத புஸ்தகத்திலே பரிசுத்தவான் தாவீது சொல்லும்போது, மரங்களே தேவனை துதியுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பட்சிகளே தேவனை துதியுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, கடல்வாழ் ஜந்துக்களே தேவனை துதியுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தூதர்களே தேவனை துதியுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். காற்று தேவனை துதியுங்கள். இப்படி
தேவன் உண்டாக்கின மலைகளே தேவனை துதியுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்படி ஆண்டவர் உண்டாக்கின எல்லா சிருஷ்டிகளும் தேவனை துதிக்கின்றன. இன்றைக்கு மனிதர்களாகிய நாம் துதிக்கிற விஷயத்தில் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் துதிக்கும் போது தேவன் நம்மேல் பிரியமுள்ளவராக இருக்கிறார். நாம் தேவனை நோக்கி பார்க்கும்போது தேவன் நம்மேல் பிரியமுள்ளவராக இருக்கிறார். நாம் தேவனிடத்தில் கேட்கும்போது நமக்கு தேவையானவற்றை தருகிறதற்கு நம்முடைய தேவன் போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கு பல சூழ்நிலைகள் மத்தியில், இன்றைக்கு முக்கியமாக இந்த கொரோனா பாதிப்பு, இதன் மத்தியில் பலவிதமான சூழ்நிலைகள் நம்மை சுற்றி நெருக்கி இருக்கிறதை பார்க்கிறோம். அதனால் வந்திருக்கிறதான இந்த ஊரடங்கு சட்டமும் அது நிமித்தம் மாத்திரமல்ல, மற்றும் வேலை இல்லாமல் பலவிதமான வருமானம் இல்லாமல் பல சூழ்நிலைகளில் சிக்கி தவிக்கிறதான இந்த நாட்களிலும் கூட தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் எவ்வளோ அருமையாக வானத்திலிருந்து கண்ணோக்கி அவர் போஷிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக மரங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுகிற தேவன், ஜீவராசிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சுகிற தேவன், இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தண்ணீர் பாய்ச்சுகிறவராக இருக்கிறார். இதில் விஷயம் என்னவென்றால், அந்த 13ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த 13ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்கிறேன். தம்முடைய மேல் வீடுகளில் இருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இறைக்கிறார். உமது கிரியைகளின் பலனாலே பூமி திருப்தியாய் இருக்கிறது. நன்றாய் கவனிக்க வேண்டும். அதாவது தமது மேல் வீடுகளில் இருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இறைக்கிறாராம். பர்வதம் என்று சொன்னால் அது மலையை குறிக்கிறதா இருக்கிறது. அந்த மலையில பாருங்கள், அதாவது திரளான ஐஸ்வர்யம் மலையிலே காணப்படுகிறது உண்டு. நீங்கள் பல இடங்களுக்கு போனால், அதாவது மலை பகுதியிலே மலைப்பாங்கான இடங்களில் தேயிலை போன்றவைகள் மற்றும் ஏலக்காய் போன்றவைகள் மற்றும் மிளகு போன்றவைகள், இப்படி பலவிதமான சூழ்நிலைகள் அங்கே பயிர் செய்யப்பட்டு அந்த மலையில், அதாவது காட்சி பார்ப்பதற்கு மிக அருமையாக இருக்கும். ஆண்டவர் அந்த மலைக்கு, பர்வதமாகிய மலைக்கு அவர் கீழிருந்து தண்ணீர் ஊற்ற முடியுமா? மேல் வீட்டில் இருந்து ஆண்டவர் அதற்கென்று ஒரு மேல் வீடு வைத்திருக்கிறார். அருமையான அந்த மேல் வீட்டை தண்ணீர்களால் அவர் மச்சிப்பாவி இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையானவர்களே, இதே அதிகாரத்தில் நீங்கள் அந்த 3வது வசனத்தை வாசிக்க முடியும். தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சிப்பாவி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆக ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த மேல் வீடுகளிலே தண்ணீரை நிரப்பி வைத்து அந்த தண்ணீரை பர்வதங்களுக்கு இறைக்கிற ஒரு தேவன். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருக்கலாம். இன்றைக்கு எல்லாரும் இன்றைக்கு தேவனை நோக்கி பார்க்க கடனாளிகளாக இருக்கிறார்கள். ஒருவேளை ஐஸ்வர்யத்தில் பெரியவர்களாக இருக்கலாம், படிப்பில் பெரியவர்களாக இருக்கலாம், ஆஸ்தி அந்தஸ்து உள்ளவர்களாக இருக்கலாம். இன்றைக்கு எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் கூட இன்றைக்கு சூழ்நிலை எப்படி இருக்கிறது? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எல்லாருக்கும் உதவி செய்கிறதற்கு இயேசு கிறிஸ்து ஒருவரே போதுமானவராய் இருக்கிறார். அவர் மலைக்கும் உதவி செய்கிறவராய், பர்வதத்துக்கும் உதவி செய்கிறவராய் இருக்கிறார், பள்ளத்தாக்குகளுக்கும் அவர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஆகவே தான் அந்த 10ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகளை வரவிடுகிறார். பாருங்கள், உயர்ந்த மனிதர்களுக்கும் ஆண்டவர் உதவி செய்கிறார், ஏழையான தாழ்மையான மனிதர்களுக்கும் ஆண்டவர் உதவி செய்கிறார். எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் எல்லாருக்கும் உதவி செய்கிறதற்கு நம்முடைய இரட்சகர் போதுமானவராக இருக்கிறார். ஆக அருமையானவர்களே, ஆண்டவர் பர்வதங்களுக்கு தண்ணீர் இறைக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அவர் மேல் வீட்டை அதற்காக மச்சிப்பாய் வைத்திருக்கிறார். மேல் வீட்டிலிருந்து ஆண்டவர் தண்ணீரை கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தண்ணீர் மாத்திரமல்ல, மேல் வீட்டில் அவர் அப்பத்தையும் வைத்திருக்கிறார், ஆகாரத்தையும் கூட வைத்திருக்கிறார். அதெல்லாவற்றையும் தேவைப்படும் போது அதாவது ஏற்ற வேளையில் எப்படி ஆகாரத்தை கொடுக்கிறாரோ அப்படி கொடுப்பார். அந்த எகிப்திலிருந்து ஜனங்கள் வந்தபோது வேதவசனம் சொல்லுகிறது, அதாவது வான அப்பத்தினால் அவர்களை திருப்தி ஆக்கினார் அப்படி சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். அங்கே வானத்திலும் ஆண்டவர் தூதர்களை வைத்திருக்கிறார், தூதர்களை போஷிக்கிறார், தூதர்களை காப்பாற்றுகிறார். பூமியில் மனுஷர்களை வைத்திருக்கிறார், மனுஷர்களை போஷிக்கிறார், மனுஷர்களை காப்பாற்றுகிறார். அந்த தேவன் இன்றைக்கு நம்ம எல்லாம் காப்பாற்றுகிற தேவன். அவரை குறித்து ஒருபோதும், அதாவது
நம்பிக்கையற்றவர்களாக நாம் இருக்கக்கூடாது. அவர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக நம்முடைய முழு நம்பிக்கை அவர் மேலே பதித்து அருமையான அவர் மேலே விசுவாசத்தை வைக்கும்போது அவர் சகல காரியத்தையும் நேர்த்தியாய் செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே அந்த தேவன் தேவைப்படும் போது தண்ணீரை தருகிறார், தேவைப்படும் போது அப்பத்தை தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதில் விஷயம் என்னவென்றால் அந்த 13ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, பூமி திருப்தியாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 13ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? பூமி திருப்தியாக இருக்கிறது. எப்படி பூமி திருப்தியாக இருக்கிறது என்றால், அதாவது உமது கிரியைகளின் பலனினாலே பூமி திருப்தியாக இருக்கிறது. பூமி அதாவது தேவனுடைய பொக்கிஷ வைப்பு சாலை. அதாவது பூமியை நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த பூமி ஏதோ சாதாரணமாக ஒரு மண் என்று அப்படி நினைக்கக்கூடாது. கர்த்தர் இந்த பூமியில் கிரியை செய்கிறார். இந்த பூமி அவருடைய கிரியைகளின் பலனாலே திருப்தியாக இருக்கிறது. அந்த வசனத்தை வாசியுங்கள். 13ஆம் வசனமா வாசியுங்கள். தம்முடைய மேல் வீடுகளில் இருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இருக்கிறார், உமது கிரியைகளின் பலனாலே பூமி திருப்தியாக இருக்கிறது. உமது கிரியைகளின் பலனாலே. அப்படியானால் ஆண்டவர் இந்த பூமியில் கிரியை செய்கிறார். அவர் கிரியை செய்வதனால்தான் பூமி பலனை தருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையானவர்களே, தேவன் கிரியை செய்து இந்த பூமியிலிருந்து அதாவது ஒரு பலன் பெரும்படியான ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆக 85ஆம் சங்கீதத்திலே நீங்கள் பார்க்கும்போது அங்கே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கும். அதாவது 12ஆம் வசனத்தில் வாசியுங்கள். சங்கீதம் 85:12. கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆக கிரியை செய்கிறார் பூமியில். அன்றைக்கு ஆண்டவர் மனுஷர்களை வைத்து எப்படி ஆதாமும் ஏவாளும் கிரியை செய்தார்களோ அதுபோல தேவன் பூமியில் வேலை செய்கிறார், அப்படி சொல்லலாம். அவர் வேலை செய்கிறதுனால்தான் இந்த பூமியில், அதாவது பூமி தன் பலனை தருகிற ஒன்றாக இருக்கிறது. பூமியிலிருந்து நன்மையானவைகளை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த பூமியிலிருந்து யாருக்கெல்லாம் பலன் வருகிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 104:14 சொல்லப்பட்டிருக்கிறது, மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் முளைப்பிக்கிறார். நன்றாய் கவனிங்கள். ஆண்டவர் கிரியை செய்து இந்த பூமியில் மிருகங்களுக்கு தேவையான புல் பூமியிலிருந்து வருகிறது. மனுஷர்களுக்கு தேவையான பயிர் வகைகள் இன்றைக்கு பூமியிலிருந்து வருகிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எல்லாவற்றையும் இன்றைக்கு மனுஷர்களுக்கும் மிருகங்களுக்கும் சகல ஜீவராசிகளுக்கும் ஜந்துகளுக்கும் வேண்டியவைகளை ஆண்டவர் பூமியில் வைத்திருக்கிறார். அவர் பூமியில் கிரியை செய்கிறார். ஆகவே தான் நீங்கள் வாசிக்கலாம். 30ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது வாசியுங்கள். 104:30. நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது, பாருங்கள், நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். அவர் தம்முடைய ஆவியை அனுப்பி சிருஷ்டிப்பின் பணியை இன்றைக்கும் செய்கிறார். அன்றைக்கு ஆண்டவர் சிருஷ்டிப்பின் பணியை செய்து முடித்தார். ஆனால் இன்றைக்கும் தொடர்ந்து அவர் சிருஷ்டிப்பின் பணியை செய்து கொண்டிருக்கிறார். பூமியில் வேலை செய்கிறார். எப்படி ஆண்டவர் அன்றைக்கு இந்த பூமியின் மண்ணை பண்படுத்தும்படிக்கு ஆதாமையும் ஏவாளையும் வைத்தாரோ, அருமையானோலே, அவர்கள் பண்படுத்த முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பின்னணியில் மறைமுகமாக இன்றைக்கும் தேவன் பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவர் மனுஷர் மேல் பொழியப்படுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு அருமையான பூமி என்று எடுத்துக்கொள்ளப்படும் போது வெறுமனே வெளிப்படையான இந்த பூமியின் அடையாளத்தில் தேவன் கிரியை செய்கிறார். மாத்திரமல்ல, இந்த பூமியில் இருக்கிற மனுஷர்களாக இருக்கிற உங்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். அதற்கு மேல் வீட்டிலிருந்து ஒரு தண்ணீர் ஊற்ற
ஊற்றப்பட்டது போல நீங்கள் ஒரு மேல் வீட்டின் அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த மேல் வீட்டின் அனுபவம் எதை குறிக்கிறது என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. ஆக தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இன்றைக்கு அந்த மேல் வீட்டின் அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். அப்பொழுது மேல் வீட்டிலிருந்து பொழிகிற அந்த பரிசுத்த ஆவி என்கிற ஒரு அபிஷேகம், மேல் வீட்டிலிருந்து பொழிகிற பரிசுத்த ஆவி என்கிற ஒரு தண்ணீர், அது உங்களை திருப்தியாக்கும் போது உங்களுக்கு ஆவிக்குரிய ஒரு நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும், ஆவிக்குரிய ஒரு அறிவை பெற்றுக்கொள்ள முடியும், ஆவிக்குரிய ஒரு ஆளுகையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த பூமியிலிருந்து ஆண்டவர் அதாவது மிருகங்களுக்கு புல் வகையை உண்டாக்குகிறார், அதுபோல மனுஷர்களுக்கு உபயோகமான பயிர் வகைகளை உண்டாக்குகிறார். அதாவது இந்த நாட்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த கொரோனா நாட்களிலே சில தினங்கள் கடைகள் அடைத்த போது மக்கள் எவ்வளவாய் அதாவது அவதிப்பட்டார்கள். அங்கு தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு ஒரு கடைகள் முன்பதாக எவ்வளவாய் கூடினார்கள். ஒவ்வொரு கடைகளிலும் இருந்த ஸ்டாக் எவ்வளவாய் தீர்ந்து போனது. ஒவ்வொரு கடைகளிலும் எவ்வளவு அதாவது சரக்குகளை அவர்கள் வாங்கி அடைத்து வைத்திருந்தார்கள். யோசித்து பாருங்கள், அதெல்லாம் எங்கிருந்து வந்தது? இந்த பூமியிலிருந்து வந்தது. ஆக அருமையானவர்களே, இன்றைக்கும் அதாவது ஏற்றுமதி என்று சொல்கிறார்கள், இறக்குமதி என்று சொல்கிறார்கள், அதாவது பொருளாதாரம் என்று சொல்கிறார்கள், அதாவது வளம் நிறைந்த நாடு என்று சொல்கிறார்கள். இப்படி எல்லாம் பேசினாலும் எல்லாவற்றை சொன்னாலும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இதெல்லாம் எங்கிருந்து எப்படி இதெல்லாம் வருகிறது? யோசித்து பாருங்கள். பொருளாதாரம் எப்படி வருது? வளம் பெற்ற நாடு என்று சொல்கிறார்களே, அது எப்படி வருகிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் கிரியை செய்யாவிட்டால் நிலைமை என்னவாகும்? தேவன் கிரியை செய்து ஒவ்வொரு தேசத்தையும் தேவன் தன்னுடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பி ஒவ்வொரு தேசத்தையும் தம்முடைய மகிழ்ச்சியினால் கர்த்தர் பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதாவது எந்த ஒரு மனுஷரும் எந்த ஒரு ராஜாவாக இருந்தாலும் அதாவது தன்னுடைய திறமையையோ அல்லது தன்னுடைய தாளந்துகளையோ அல்லது தன்னுடைய தேசத்தின் வளத்தையோ சார்ந்து இல்லாதபடிக்கு அவர்கள் தேவனை சார்ந்து இருக்க வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். எந்த சூழ்நிலையிலும் அதாவது சொல்ல வேண்டும், இயேசு என் தேசத்தை பாதுகாப்பார், இயேசு என் குடும்பத்தை பாதுகாப்பார், இயேசு என் சபையை பாதுகாப்பார் என்று நாம் எல்லாவற்றுக்கும் இயேசுவை நம்பி இயேசுவின் மேல் நாம் நம்முடைய பாரத்தை வைத்து இயேசு பார்த்து கொள்வார் என்று இருப்போமே, ஆனால் அதில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருப்பார். ஆக அருமையானவர்களே, அவர் யோசித்து காரியங்களை செய்கிற தேவன். நம்முடைய தேவன் ஆகாரத்தை தருகிறார் என்று வாசித்தோம், தேவையான எல்லாவற்றையும் தருகிறார் என்று வாசித்தோம், எல்லாவற்றையும் குடும்பத்தின் காரியங்களில் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர் என்று பார்த்தோம். பிள்ளைகளுக்கு திருமணமா ஏற்ற வேளையில் கர்த்தர் சரியாய் செய்வார், வேலை வாய்ப்பா ஏற்ற வேளையில் கர்த்தர் செய்வார், படிப்பு விஷயமா ஏற்ற வேளையில் கர்த்தர் செய்வார். இந்த நாட்களில் எல்லாம் முடங்கி இருக்கிறதே, மூடப்பட்டிருக்கிறதே, எப்படி இருந்தாலும் ஏற்ற வேளையில் நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாய் செய்வார். ஏனென்றால் நம்முடைய தேவன் கவனித்து செய்கிற தேவன். ஆகவே தான் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எத்தனை சூப்பர் மார்க்கெட்டுகள் இருக்கிறது, எத்தனை கார்ப்பரேட் என்று சொல்லுகிற பெரிய அதாவது பொருளாதாரத்துக்காக நியமிக்கப்பட்ட எத்தனை கடைகள் இருக்கிறது, எவ்வளவு பெரிய பெரிய ஸ்தாபனங்கள் வந்து எவ்வளவு மூடைகள் அரிசியும் பருப்பும் என்று சொல்லி எவ்வளவு குடோன்களில் ஸ்டாக் பண்ணி எப்சிஐ குடோன் என்று சொல்லுகிறாங்க. அதாவது இப்படியெல்லாம் அரசாங்கம் ஒரு பகுதி, பிரைவேட் ஒரு பகுதி, எல்லாரும் நிரப்பி வைத்தாலும் கூட அதாவது தேவ ஜனங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன்தான் கிரியை செய்து பகிர்ந்து தருகிறார். அருமையானவர்களே, அதுபோல ஆவிக்குரிய எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் பகிர்ந்து தருகிறார். இன்றைக்கு நமக்கு ஒரு மேல் வீட்டின் அனுபவம் இருக்க வேண்டும். மேல் வீட்டிலிருந்து அவர் தண்ணீரை அனுப்புகிறார் என்று பார்த்தோம். அதுபோல மேல் வீட்டு அனுபவம் என்னவென்றால் அபிஷேகத்தின் அடையாளம். இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் அதையும் தருகிறார். ஆகவே தான் யோவேல் சொன்னார், கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னார். இன்றைக்கு அருமையானவர்களே, அந்த ஆவியை ஆண்டவர் ஊற்றி கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இதில் அசதியாக இருக்கக்கூடாது. ஜெபத்தினால நீங்கள் அந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு பரிசுத்தாவி நிறைவோடு கூட நீங்கள் தேவனை துதித்து நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரிய பிள்ளைகள் என்பதை நீங்கள் இந்த பூமியில் சாட்சியாக நீங்கள் அதை காண்பிக்க வேண்டும். இதே 104 சங்கீதத்தில் 15 வசனத்தை வாசியுங்கள்.
மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசத்தையும் அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கவனியுங்கள் அருமையானோர்களே, மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சி ஆக்குகிற கர்த்தர். இன்றைக்கு உங்கள் இருதயத்தை மகிழ்ச்சி ஆக்குகிறது எது? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற டிவி மகிழ்ச்சி ஆக்கி கொண்டிருக்கிறதா? இந்த உலகத்தில் நடக்கிற கேளிக்கைகள் அல்லது இந்த உலகத்தில் நடக்கிற ஆசாபாசங்கள், இந்த உலகத்தில் உள்ள ஆபாசங்கள் உங்களை மகிழ்ச்சி ஆக்குகிறதா? அருமையானோர்களே, உங்கள் இருதயத்தை இன்றைக்கு மகிழ்ச்சி ஆக்குறது என்ன? கர்த்தரால் உங்கள் இருதயம் மகிழ்ச்சி ஆக்கப்படணும். அருமையானவர்களே, நீங்கள் மகிழ்கிறது கர்த்தருடைய கிரியையில் மகிழ வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் இயேசுவுக்குள் மகிழ வேண்டும். நீங்கள் இன்றைக்கு வேத வாசிப்பில் மகிழ வேண்டும். இன்றைக்கு நீங்கள் தேவனை ஆராதிக்கிறதுல மகிழ வேண்டும். இன்றைக்கு நீங்கள் ஜெபம் செய்கிறதுல மகிழ வேண்டும். அருமையானவர்களே, கர்த்தர் இருதயத்தை, மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சி ஆக்குகிற ஒரு தேவன். அதற்கென்று அவர் தந்திருக்கிற ஒரு திராட்சரசம். இந்த திராட்சரசம் எதை குறிக்கிறது என்றால் அவருடைய மரணத்தை குறிக்கிறது. இந்த திராட்சரசம் எதை குறிக்கிறது என்றால் அவருடைய உயிர்த்தெழுதலை குறிக்கிறது. இந்த திராட்சரசம் எதை குறிக்கிறது என்றால் இது தேவனுடைய அருமையானுள்ள இரத்தத்தை குறிக்கிற ஒன்றாக இருக்கிறது. அருமையானுள்ளே, அந்த திராட்சரசத்தை தந்து உன்னுடைய இருதயத்தை கர்த்தர் மகிழ்ச்சி ஆக்குகிறார். ஆக இன்றைக்கு ஆராதனையின் சூழ்நிலை நிமித்தமாக நமக்கு இந்த திருவிருந்தெல்லாம் இன்றைக்கு தடைப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. ஆகிலும் தேவன் சீக்கிரத்தில் தடைகளை உடைப்பார். சீக்கிரத்தில் இந்த விஷயத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலை தருவார். தேவனுடைய பிள்ளைகள் திராட்சரசத்தின் மூலமாக அவரோடு கூட நாம் தொடர்ந்து ஐக்கியப்பட்டவர்களாக இருப்போமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. திராட்சரசம் நமக்கு எதை வெளிப்படுத்துகின்றால் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆக பாருங்கள், மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்குற திராட்சரசம் அவர்தான் மகிழ்ச்சியாக்க வேண்டும். அடுத்தது, அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணுகிற எண்ணெய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு அருமையான முகக்கலை யோசித்து பாருங்கள். அந்த முகக்கலை எப்படி வரும் என்றால் அது தேவனால் தான் வரும். ஜெபிக்கிற முகங்கள் தெரியும். அருமையானவர்களே, பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கும்போது பரிசுத்தவானின் முகம் தெரியும். ஒரு ஸ்தேவானின் முகம் எப்படி பிரகாசித்தது, ஒரு மோசேயின் முகம் எப்படி பிரகாசித்தது யோசித்து பாருங்கள். நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவினுடைய முகம் எப்படி பிரகாசித்தது யோசித்து பாருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. முகக்கலையை கொடுக்கிறவர் அவர்தான். அவர் முகக்கலையை உண்டு பண்ணுகிற ஒரு தேவன். இதெல்லாவற்றையும் ஆண்டவர் பூமியிலிருந்தே உண்டு பண்ணுகிறார். இதெல்லாவற்றையும் பூமியிலேயே செய்கிறார். பூமியில் இருக்கும்போதே இந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கிற ஆகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் ஆகாரத்தை தருகிறார், முகக்கலை உண்டு பண்ணுகிறார். அருமையானவர்களே, இருதயத்தை மகிழ்ச்சியாக்குகிறார். ஆதரிக்கிற ஒரு ஆண்டவர். அவர் தேவனுடைய பிள்ளையே உன்னை ஆதரிப்பார். ஏற்ற வேளையில், சரியான வேளையில், நீ எல்லாம் முடிந்து விட்டது, என்னுடைய கதி இவ்வளவுதான், என்னுடைய வேலை, என்னுடைய சூழ்நிலை முடிந்து விட்டதென்று நீ நினைக்கலாம். ஆனால் நீ எப்பொழுது முடிந்து விட்டதென்று சொல்கிறாயோ அப்பொழுது ஆண்டவர் உன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறவராயிருப்பார். அந்த நேரத்தில் கர்த்தர் உன்னுடைய பக்கத்தில் வந்து நிற்பார், உன்னுடைய பட்சத்தில் வந்து நிற்பார். கர்த்தர் உன்னை ஆதரிக்கிற தேவனாயிருப்பார். அவர் ஆகாரத்தினால் உன்னை ஆதரிப்பார். உன்னுடைய இருதயத்தை, இது எல்லாவற்றையும் பூமியிலிருந்து உண்டு பண்ணுகிற தேவன். அவருடைய விசேஷித்த ஞானத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எப்படிப்பட்டதா இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தான் சங்கீதம் 104 சங்கீதத்தில் 31 வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும், கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழ்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பெரிய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும். கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும். கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழ்வார். பார்த்தீங்களா, இவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கிறது. அவர் கிரியை செய்கிற தேவன். பூமியில் கிரியை செய்து பூமியில் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். இந்த பூமிக்குள்ளே மனுஷனுக்கு தேவையான எல்லாவற்றையும், பயிர் வகைகள் வேணுமா அந்த பூமிக்குள்ளே வச்சிருக்கிறார். பருப்பு வகைகள் வேணுமா இந்த பூமிக்குள்ளே வச்சிருக்கிறார். கோதுமை வகைகள் வேணுமா இந்த பூமிக்குள்ளே வச்சிருக்கிறார். அரிசி வகைகள், நெல் வகைகள் வேணுமா இந்த பூமிக்குள்ளே வச்சிருக்கிறார்.
எண்ணெய் வகைகள் வேணுமா அந்த பூமிக்குள்ளே வச்சிருக்கிறார். திராட்சை ரசம் வேணுமா அந்த பூமிக்குள்ளே வச்சிருக்கிறார். அருமையான இப்படி எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த பூமிக்குள்ளே வச்சு அவர் கிரியை செய்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவர் நிரப்பி வைத்து அவரை நோக்குகிற மக்களுக்கு, அவரை அதாவது துதிக்கிற மக்களுக்கு, அவரை பாடுகிற மக்களுக்கு அதெல்லாவற்றை எடுத்து கொடுக்கிறவராயிருக்கிறார். இம்மைக்குரிய ஆகாரத்தையும் தருவார், மறுமைக்குரிய ஆகாரத்தையும் தருவார். இப்பொழுதும் காப்பார், எப்பொழுதும் காப்பார், என்றென்றைக்கும் கர்த்தர் காப்பார். அவர் அதில் மகிழுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எதில் மகிழுகிறார் என்றால் அவருடைய கிரியையில் அவர் மகிழுகிறவராயிருக்கிறார். ஏனென்றால் கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாட்களில் மிகுந்த பாதிப்புகள் மத்தியில் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். இந்த கொரோனா வியாதியின் பாதிப்பினால் ஆண்டவரே பலவிதமான சூழ்நிலைகள் நாங்கள் கடந்து செல்கிறோம். இந்த நாட்களிலும் நீர் மாறாதவராக இருக்கிறீர். எல்லாம் மாறும், நீரோ மாறாதவர். நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். ஆண்டவரே, பூமியின் ரூபத்தையும் மாற்றுகிற தேவன். உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆண்டவரே மகிழ்ச்சி, உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய முகக்களை, உம்முடைய பிள்ளைகளை ஆதரிக்க வேண்டிய நிலவரம், இதெல்லாவற்றை நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒன்றும் குறைபடாதபடிக்கு, ஒன்றிலும் உம்முடைய பிள்ளைகள் குறைபடாதபடிக்கு, மருளாதபடிக்கு நீர் அவர்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறீர். ஆம் பிதாவே, இப்படி செய்ய நீர் சித்தம் கொண்டபடினால உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த நேரத்தில் இந்த முழு உலகத்துக்காக ஒரு விஷயம் ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா வியாதி இந்த உலகத்தை விட்டு விலகும்படி செய்யுங்கப்பா. இது மனுஷர்கள் மூலமாய் வந்திருந்தாலும் பரலோக தேவன் இதற்கு ஒரு மட்டிட்டு முடிவு உண்டாக்குவாராக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதற்காக பயப்படுகிற ஜனங்களுக்கு அந்த பயத்தை எடுத்து போடுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஆதரவற்ற நிலைமையில் காணப்பட்டு மனதில் ஏங்குகிற மக்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதற்காக பிரயாசப்படுகிற டாக்டர்ஸ், நர்ஸ், சுகாதாரத்துறை பணியாளர்கள் மற்றும் போலீஸார், ஆண்டவரே இராணுவத்திலிருந்து பயன்படுத்துகிற மக்கள், இப்படி ஏராளமான துறைகளிலிருந்து இதில் பயன்படுத்துகிற மக்களுக்கு உரிய பாதுகாப்பை கர்த்தர் தரும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. தேசம் ஆடி இருக்கிறது, உலகம் கலங்கி இருக்கிறது. ஆண்டவரே, ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்க அப்பா. கிருபை இருப்பதாக. நாட்களில் பசி பட்டினினால் பலவிதமாய் ஆண்டவரை பீடிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே நீர் இரக்கம் செய்யப்பா. பூமியிலிருந்து நன்மை உண்டாக செய்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யும். துதிகனமை உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் தாழ்மையாய் ஜெபத்தை எடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய இரட்சகரும் மீட்பெருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் சமாதானம் பாதுகாப்பும் இன்றும் என்று கர்த்தரை சந்திக்கிற நாள் வரை நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என்மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்கு